வணக்கம். நாம் இப்போ ஆயக்குடியில் இருக்க மீரான் மெத்தைகள் தயாரிக்கும் இடத்துல இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல உழவு மஞ்சள் மெத்தைகள் இவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. லாஸ்ட் டைம் வந்தோம், உங்களோட இதெல்லாம் போட்டால் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் உங்ககிட்ட தலகாணி வாங்கி போனேன். ஆமாம் சார், நல்லா பிரமாதமாக இருந்துச்சுங்க சார். சரிங்க சார். இப்போ மறுபடியும் ஏதாவது கூடுதலாக ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்ம இப்போ கொஞ்சம் பஞ்சு ரேட்டு கூட தாங்க சார். சரி சரி. இருந்தாலும் நம்ம சொந்தமா காயெல்லாம் நம்ம உடைச்சு இது பண்ணிட்டு இருக்கங்காட்டி நம்ம கஸ்டமருக்கு அதே ரேட்ல கொடுக்குறோம் சார். ஆமாங்க சார். இப்போ கொஞ்சம் பஞ்சு ரேட்டு கூட தாங்க சார். இப்போ தலகாணி எல்லாம் என்ன ரேட்? நம்ம அன்னைக்கு போட்டதுக்கு இப்போ 350 கொடுக்குறோம் சார். இப்போ 350 ரூபாய் கொடுக்குறோம். சரி சரி சரி. தலகாணியோட ரேட் 350 ரூபாய்ங்க சார். 350. இது என்ன சைஸுங்க சார்? இது சார் 2 அடிங்க சார். நீளம் 2 அடிங்க சார். அதுல 16 இன்ச் வருங்க சார். 15 வருங்க சார். இதுங்க. ஆமாங்க சார். ஆமாங்க சார். சரிங்க சார். இப்போ இந்த தலகாணிகள்ல என்ன கேட்டாலும் தனியா கூட செஞ்சு கொடுத்துடலாம் சார். ஒரு தலகாணி 2 தலகாணில இருந்துங்க சார் கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவோம். 2 தலகாணில இருந்து இப்போ 5 தலகாணி 10 தலகாணி வெளியில கேட்டாங்கன்னா கூட நம்ம அனுப்பிச்சுடலாம். போட்டு கொடுக்கலாம். ஓகே சார். இப்போ மெத்தையெல்லாம் என்ன ரேட் வருதுங்க? மெத்தை இப்போ 3 அடி 4 அடிங்க சார். அதுல 5 அடி வருதுங்க சார், குயின் சைஸ். ஓகே ஓகே. 6 அடிங்க கிங் சைஸுங்க சார். அதுல ரோலிங் பெட் வருதுங்க சார். ரோலிங் பெட் கீழே போட்டு படுக்கிற மாதிரி சார். என்ன ரகத்துக்கு அவங்க என்ன சைஸுக்கு 6 அடி பெட்லன்னு வச்சுக்கோங்க. 7 அடி கட்டில் இருக்கும்னா 7 அடிக்கு நம்ம சைஸ் பண்ணி போட்டு கொடுக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி போட்டுக்கலாம். அவங்க என்ன கேக்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம. இங்க இருக்கிறது இது என்ன சைஸ்ங்க சார்? சார் இது ஃபர்ஸ்ட் சார் இது 6 அடி மெத்தைங்க சார். ஓகே சார். 6 அடி 6 இன்ச் ஹைட்டுங்க சார். 6 இன்ச் ஹைட். இதுல 3 தலகாணி 3 புள்ள வந்துரும் சார். இதுக்கு ஆமா 3 புள்ள வந்துரும் சார். இது நம்ம கொடுக்கறது 13,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். இதுங்களா? ஆமாங்க சார். 6 இன்ச் ஹைட்டுங்க சார். சரிங்க. 13,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். இப்போ நம்ம நல்லா தரமா நல்லா எப்படி கஸ்டமர் கேக்குறாங்களோ என்ன சைஸ் கேக்குறாங்களோ அதுக்கு நான் நீட்டா பண்ணி கொடுக்குறோம். ஆமா. இது என்ன சைஸ்ங்க சார்? இது 5 அடி மெத்தைங்க சார். இது 5 அடி மெத்தைக்கு 2 தலகாணி வந்துரும் சார். குயின் சைஸ்ம்பாங்க. இது கிங் சைஸ்ங்க சார். 6 அடி குயின் சைஸ்ம்பாங்க. ஆமா 2 தலகாணி வந்துரும் சார். இது 11,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி கொடுக்குறோம் சார். தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி கொடுக்குறோம். ஃப்ரீயா கொடுக்குறோம் சார். ஃப்ரீ டெலிவரி பண்ணி என்ன இதுக்கு காஸ்ட் அது மட்டும் கொடுத்தா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். பெட்டுக்கு உண்டானது நம்ம அவ்வளவுதான் ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீங்க சார். ஓகே. டோர் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். இது என்ன சைஸ்ங்க சார்? அது 4 அடி மெத்தைங்க சார். 2 தலகாணி வந்துரும். இதுக்கு செட். ஆமாங்க சார். செட்டா வந்துருது இல்ல? இது நம்ம ஆமாங்க சார் 8,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். 8 ரூபாய். 8,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். இது போக நீங்க சொன்ன மாதிரி ஃப்ளோர் பெட். ஆமாங்க சார். சிங்கிள் பெட், ஹாஸ்டல் பெட். அதான் நம்ம கீழே போட்டு படுக்கிறதுல உங்களுக்கு 4 அடி கேட்பாங்க சார். ஒருத்தவங்க 4 அடி வேணும்பாங்க, 5 அடி வேணும்பாங்க, 6 அடி வேணுமா. நார்மல் ரோலிங் பெட் 3 அடி வரும் சார். இல்ல நான் சொல்றது ரோலிங் பெட் இல்ல. சரிங்க சார். இப்போ ரூம்னா அந்த ரூமுக்கு முக்காவாசிக்கே பெட் போட்டு ஃப்ளோர் பெட் அது பண்ணி கொடுக்கலாம் சார். அது 2ஆ பண்ணி கொடுக்கலாம் சார். ஒண்ணா கேட்டாலும் பண்ணலாங்க சார். அவங்க தூக்குறதுக்கு ஃபிக்ஸ்டாவே சில பேர் வச்சிருப்பாங்க. பண்ணிக்கலாங்க. அது பண்ணிக்கலாம். அது பண்ணிக்கலாம். அவங்க எப்படி கேக்குறாங்க அதே மாதிரி இந்த ரவுண்டா இருக்கிற பில்லோ அது பண்ணிக்கலாம். ரவுண்ட் டைப் அவங்க அதுல ஸ்கொயர் டைப்ல கேட்பாங்க. அது பண்ணிக்கலாம். அவங்க அத கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ என்ன சைஸ் கேக்குறாங்களோ அதை பொறுத்து அவங்க சைஸ் அவங்க என்ன சைஸ் இப்ப நார்மல் சைஸ் உங்களுக்கு கட்டல் 5க்கு 6.5 வருங்க. ஆமாங்க. இதே ஒருத்தவங்க 6.5 வச்சிருப்பாங்க. கொஞ்சம் 7 அடி 5.25 போட்டு கொடுத்துருவோம். ரூமை பொறுத்து. ஆமாங்க. நம்ம 5.25 போட்டு கொடுத்துருக்கோம். 7 அடி கட்டலும் இருக்குங்க சார். 7 அடி கட்டல் இருக்கும்போது கேக்குற சைஸுக்கு நம்ம பண்ணி வெயிட்லெஸ்ஸா சிங்கிள் ஆள் படுக்கிற பெட் பண்ணிக்கலாம் சார். 4 இன்ச் அதாங்க சார். 2 இன்ச் ஹைட்ல இருந்துங்க சார். 2 இன்ச்சில இருந்து உங்களுக்கு என்ன ஹைட் 8 இன்ச்சும் கேக்குறாங்க. இந்த பெட் 8 இன்ச் ஹைட்டுங்க சார். அந்த லாஸ்ட்ல இருக்கு. ஆமா சார். இது 6 அடி பெட்ல 8 இன்ச் ஹைட்டுங்க சார். சரி சரி சார். இது கொஞ்சம் ரேட் கூட வரும் சார். ஆனா நல்ல லைஃப் இருக்கும். லைஃப் வாரண்டி கொடுக்குறீங்களா சார்? 15 வருஷம் லைஃப் கேரண்டிங் சார். நல்லா இருக்கும். 15 வருஷத்துக்கு பிரச்சனை இருக்காது சார். 6 அடி பெட்ல சார். இதுலயே இப்போ 6 இன்ச் ஹைட்டுங்க சார். இது ஓகே ஓகேங்க. நம்ம இது 6 இன்ச். இப்போ கஸ்டமர் கொஞ்சம் அதிகமா ஹைட் வேணும்னு சொல்லி கேக்குறவங்கள்ட்ட இது 8 இன்ச்சுங்க. 8 இன்ச் ஹைட் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. 8 இன்ச்ல இப்போ பெரிய. ஆமா 8 இன்ச்ல டபுள் லேயர்னு. ஓகே. ரெண்டு இது வருங்க. 2 பார்டர் வருங்க. டபுள் லேயர் மாதிரி பண்ணி கொடுக்குறோம். இது ஹைட் அதிகமா இருக்குங்க சார். அதான் உங்களுக்கு தெரியுங்க சார். ஓகே சார். இது 5 அடி மெத்தைங்க சார். இது 6 இன்ச் ஹைட்டுங்க சார். அதே மாதிரி தாங்க சார். இப்போ இதெல்லாம் இது ஆர்டர் போட்டுங்க சார். இது ஒரே கஸ்டமர் கொடுக்குறோங்க சார். இதுலேயே 8 இன்ச்சுங்க. இது 8. ஆமாம். இது 8 இன்ச்சு டபுள் ஆயிரும் சார். பார்த்தா தெரியுங்க உங்களுக்கு. ஹைட்டை பார்த்தா 2 தண்டை வந்துடும். இது டபுள் லேயர். ஆமாம். ஓகே. கஸ்டமர் கேட்குறாங்க. அவங்க ஹைட்டாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோங்க. ஓகே சார். எல்லா சைஸ்லையும் இது பண்ணுறோம் சார். இதில் எல்லா சைஸ்லையும் பண்ணுறோங்க. இது 4 அடி பெட்டுங்க. இது நம்ம 4 அடி பெட்லேயே இது 6 இன்ச்சுங்க. 6 இன்ச். 6 இன்ச்சு. இது 8 இன்ச்சுங்க.
இது 8 இது 6. ஆமா ஆமா 4 இன்ச். அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஹைட் இன்ச். ஆமா இது சைஸ் வந்து அகலமா இருக்குது. அகலமா இருக்கு, பெருசா அகலம் வந்து சின்னதா இருக்கு. ஆமாங்க. பெட்டுக்கு வந்து கவர் கேட்பாங்க. ஓகேங்க. மேல் கவர் கேட்கும்போது வந்து அவங்க என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பெட்டு கவர் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு பில்லோ கவரும் பண்ணிடுவீங்க? ஆமா செட்டாக வந்துருங்க. சரி சரி சரி. பெரிய பெட்டுக்கு 3 கவர் வருங்க. சிங்கிள் பெட்டுக்கு 5 அடி பெட்டுக்குலாம் வந்து 2 கவர் வருங்க சார். ஓகே சார் ஓகே. அவங்க எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் சார். ஸோ அதுலேயே வந்து ரோலிங் பெட் இருக்குங்க. இதில் என்ன சைஸ் கேட்டாலும் பண்ணிடுவீங்க? என்ன சைஸ் வேணாலும். ஆமாங்க 7 அடி இப்போ நம்ம பெட்டு போட்டு கூட 7 அடி போட்டு தச்சு கொடுத்துடலாங்க. கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாங்க. அவங்க எப்படி சைஸ் கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். இது ரோலிங் பெட் வந்து ஹாஸ்டல் பெட்டுங்க இது. ஓகே ஓகே. சிங்கிள் பெட்டும்பாங்க. கீழே போட்டு படுத்துக்குவாங்க. ஒவ்வொருத்தவங்க அந்த வயசானவங்களா இருப்பாங்க, மெதுன்னு கேட்பாங்க சார். உங்களுக்கு என்ன பிரைஸ் வருதுங்க சார்? இது வந்து நம்ம வந்து கொடுக்கறது 3000 ரூபாய் கொடுக்கும். ஒரு பில்லோவோட கொடுக்குறோம். ஓ ஒரு பில்லோ வந்துருது. ஒரு பில்லோவோட வந்துடும். ஆமாங்க. பார்த்துக்கலாம். இந்த பெட் வந்து அவங்களுக்கு வந்து கீழே போட்டு படுத்துக்கலாங்க. ஹாஸ்டலுக்கு கொடுத்து விடுவாங்க. ஓகே சார். இப்போ வெளியில் இருக்கவங்களுக்குலாம் வந்து வயசானவங்க வந்து முடியாதவங்க வந்து கீழே போட்டு படுக்கிறது, அந்த கட்டலில் போட்டு படுக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுவாங்க சார். இதுக்கு ஒரு தலகாணி வந்துடும் சார். நம்ம தலகாணி ஃப்ரீயாக கொடுத்துறோம். ஓகே செட்டாங்க. சரி இப்போ மெத்தையெல்லாம் வந்து என்ன ரேட்டு என்ன சைஸ்லாம் சொன்னீங்க. சரிங்க. எப்படி தயாரிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? வாங்க சார் உள்ள வாங்க சார். வாங்க. இந்த காய்களை எல்லாம் முதல்ல இவங்க தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்படி ஃபஸ்ட்டு இதை உடச்சிட்றாங்க. இந்த உடைச்சதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே இருக்கிற அந்த பஞ்சை வந்து தனியாக வெளியே எடுக்கிறாங்க. ஸோ அந்த பஞ்சை வெளியே எடுத்ததுக்கப்புறம் அதிலிருந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொட்டை தண்டு அதையெல்லாம் தனித்தனியாக எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இதை வந்து மிஷினில் கொடுத்து இந்த பஞ்சை வந்து ரீஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெகுலராக அவங்க இந்த உலவங்காயை வந்து எடுக்கிறனால இவங்களுக்கு எப்போவுமே வருஷம் 365 நாள் இவங்களுக்கு எனார்மஸான அந்த குடோனில் இவங்க ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸு ஏதாவது பெரிய குவார்ட்டர்ஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் பல்காக வந்து பெட்டு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா குறுகிய காலத்துலேயே உங்களுக்கு வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இவங்க ரா மெட்டீரியல்ஸ் எப்போவுமே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறத வந்து அந்த காயிலிருந்து பஞ்சை வெளியெடுக்கிற ப்ராசஸ்ங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பஞ்சுக்குள்ளே இருக்கிற அந்த கொட்டை தண்டு அதை எல்லாமே தனித்தனியாக எடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து காய் வந்து தோட்டத்தில் வந்துங்க சார், நம்ம மொத்தமாக தோட்டத்தில் கான்ட்ராக்ட் பிடிச்சிங்க சார். முதல் தரமான காய்க்கு தான் எடுப்போம் சார். நல்லா குவாலிட்டியானது தரமான காய்கள், முதல் தரமான காய்களை எடுத்து இதுலேருந்து வர்ற பஞ்சை இதாங்க சார். இதாங்க சார் நல்லா மரத்திலே காய்ஞ்சதுங்க சார். நல்லா விளைஞ்ச காய் மரத்திலே காய்ஞ்சது. அதில் இருக்கிற தரமான பஞ்சத்தை எடுத்து இதில் வந்து விதை இருக்குது பாருங்கள். விதை தண்டை வந்து நீக்கினதை நம்ம வந்து நல்ல குவாலிட்டியான மெத்தையாக போட்டு கொடுக்குறோம் சார். தரமான மெத்தையாக போட்டு கொடுக்குறோம் சார். இதிலிருந்து மறுபடியும் இன்னும் சுத்தம் பண்ணுவீங்க? ஆமாம் சார். இந்த விதையில விதையை துண்டை எடுத்துருவோம் சார். இந்த விதை இருக்குது, இந்த விதை தண்டு முதல் தரமான பஞ்சு மட்டும்தான். நம்ம உழவு பஞ்சில் சுத்தமான முதல் தரமான பஞ்சில் மெத்தை போட்டு கொடுக்குறோங்க. சரிங்க சார். இந்த பஞ்சை எல்லாம் ரிஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இவங்க வந்து மெத்தை செய்கிறதுக்கே ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து புது பெட்டு தயாரிக்கிறத வந்து எப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு என்ன சைஸோ அந்த சைஸுக்கான கிளாத்தை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு இவங்க வந்து அந்த பஞ்சை உள்ளுக்குள்ளே லோடு பண்ணுறாங்க. இந்த உள்ளுக்குள்ளே பஞ்சை வந்து லோடு பண்ணுறதுலேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எவ்வளவு டைட்டாக ஒரு மெத்தையை தயாரிக்கிறோமோ அந்த அளவுக்கு லைஃப் இருக்கும், அந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி வந்து மெயின்டைன் ஆகும். சில இடங்களில் வந்து பஞ்சை கம்மியாக வச்சுருவாங்க, பார்க்குறதுக்கு புஷ்ஷுன்னு இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அது வந்து குளகுளன்னு ஆகி டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும், நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இவங்களுடைய மெத்தைகள் பொறுத்த வரைக்கும் அதிக அளவிலான பஞ்சை உள்ளே போட்டு நல்லா டைட்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் எத்தனை லேயர் கொடுக்குறீங்க, என்ன சைஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த பஞ்சோட உள்ளடக்கத்தை வச்சு விலை வந்து நிர்ணயிப்பாங்க. நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மெத்தையை ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னாலும் அந்த சர்வீஸும் மீரான் பெட்ஸில் உங்களுக்கு பண்ணித்தராங்க. இலவம் மஞ்சை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஆர்கானிக் சார். இது வந்து முழுக்க வந்து எந்த விஷமோ உரமோ எதுவுமே கிடையாது சார். ஆர்கானிக்லேருந்து நம்ம விளைஞ்ச மரத்தில் அதுலேருந்து நம்பர் 1 கிரேடு காய்களை எடுத்து நம்ம அதுலேருந்து வர்ற பஞ்சத்தை நம்ம வந்து மெத்தையா போட்டுக்கிறோம் சார். அதை காட்டினீங்களே நம்ம காமிச்சோம் சார், எல்லாமே உள்ள காமிச்சோம். அது இல்லாமல் வந்து நம்ம தரமான காய்கள்லேருந்து எடுத்து கொடுக்கறதுனால வந்துங்க சார் நல்ல ஆழ்ந்த உறக்கம் இருந்து வந்து அதில் போட்டு கொடுக்குற உலகம் மஞ்சள் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆழ்ந்த உறக்கம்,
டீப் ஸ்லீப் வந்து நல்ல ஒரு 8 மணி நேரம் நல்லா மனிதன் தூங்கினாவே இருக்கிற நோய்கள் அனைத்தும் போயிரும் சார். உலக மஞ்சுல வந்து நம்ம உறங்குறதுக்கு காரணமே வந்து உலக மஞ்சு வந்து அந்த அளவுக்கு வந்து நல்ல தூக்கத்தை கொடுக்கும் சார், ஆரோக்கியம் கொடுக்கும் சார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து எத்தனையோ அந்த பிளாஸ்டிக் மஞ்சள் பெட்டு வருதுங்க சார், அதுலயே வந்து நிறைய வருதுங்க சார். ஆனா இருந்தாலும் வந்து நம்ம உலக மஞ்சுல வந்து நம்ம ஆர்கானிக்கா எந்த சைடு எஃபெக்டும் வராங்க சார். இதுல இருந்து வந்து நம்ம வந்து ஒரு உடம்புக்கு நல்லதுங்க சார், எந்த கெடுதலும் இல்லாதுங்க சார். நம்ம நல்ல முறையா நம்ம வந்து அதை வந்து தரமான முறையில மக்களுக்கு வந்து கொண்டு சேர்த்தணும் நம்ம நினைக்கிறோம் சார். முக்கியமா நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா முதல்ல ஒரு 8 மணி நேரம் தூங்கி நல்லா எந்திரிச்சோம்னாவே கண்டிப்பா அதுலயே வந்து நமக்கு வந்து பாதி நோய் ரிலீவ் ஆயிருங்க சார். நல்ல உலக மஞ்சள் வந்து நம்ம பெட்டு போட்டு படுத்தோம்னாவேங்க சார் நல்லா ஆழ்ந்த ஸ்லீப், உங்களுக்கு வந்து டீப் ஸ்லீப் வரும் சார். உலக மஞ்சள் பெட்ல வந்து படுக்கிறது வந்து டெம்பரேச்சர் வந்து நார்மலா இருக்கு. இப்போ குளிர் காலத்துல வந்துங்க அது வெதுவெதுப்பா இருக்குங்க சார். வெயில் காலத்துல வந்து ரொம்ப ஹீட் இருக்காதுங்க, சூட ஏத்தாதுங்க சார். உலக மஞ்சள் வந்து சூட ஏத்தாம நார்மல் டெம்பரேச்சர் இருக்குங்க. நமக்கு வந்து அதுக்காக வந்து மற்ற பெட்ரோல்லாம் படுத்தோம்னா வந்து உங்களுக்கு வந்து ஹீட் அப்படி அதிகமா இருக்குது எரியுதும்பாங்க, ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட் அந்த பிரச்சனைக்கே வேலையே இல்லைங்க சார். நல்லா தரமான நம்ம உழவு மஞ்சள் நம்ம வந்து எந்த ஆர்கானிக் முறையில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இல்லாம பாரம்பரியமான ஒரு ஆமா சார், பாரம்பரியமான விஷயம். அந்த காலத்துல இருந்து வந்து உழவு மஞ்சள் மத்தியில தான் சார் பெட்டுக்கு மட்டும்தான் சார், தலகாணி பெட்டுக்கு மட்டும்தான் இந்த உழவு மஞ்சள் வந்து ஆகும். நம்ம இப்ப தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம டெலிவரி பண்ணலாம் சார், ஃப்ரீ டெலிவரியே பண்ணி கொடுத்தோம் சார். பெட் என்ன பெட் சைஸ் கேக்குறாங்களா அவங்களுக்கு அது வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்தலாம். சூப்பர், கண்டிப்பா பண்ணலாம். நம்ம அந்த பிரைஸ்ல இருந்து வந்து அவங்களுக்கு நம்ம சொன்ன பிரைஸ்ல இருந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கலாம் சார். அதுல இருந்து எந்த மாற்றமும் வராதுங்க சார். ஓகே சார், அவங்க என்ன அட்ரஸ் மட்டும் கொடுத்தா டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாங்க சார். ஓகே சார், அட்ரஸ் உங்களுக்கு டீடைல்ஸ் என்ன பெட்டுங்கறது தலகாணி 5 தலகாணி கேட்டா நம்ம முதல்ல சொன்னதான் சார், 5 தலகாணி கேட்டா நம்ம பார்சல் போட்டு விடலாம். மினிமம் எவ்வளவு இருந்தாலுமே நீங்க 5 தலகாணி கடைசிக்கு 2 தலகாணி கேட்டா நம்ம பார்சல் போடலாங்க சார். அந்த 2 தலகாணிக்கு வந்து நம்ம பார்சல் செலவு ஏத்துக்க முடியாது சார். ஒரு 5 தலகாணி நம்ம வந்து போட்டு கொடுக்கலாம். நல்ல உங்களுக்கு மினிமமான எதுக்கும் போது நீங்க ஃப்ரீ டெலிவரி பெட்டுக்குலாம் நம்ம எல்லாம் சிங்கிள் பெட்ல இருந்து எடுத்தோம்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கலாம் சார், நல்லபடியா பண்ணி கொடுத்துலாம். ஓகே சார், சொன்ன மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மினிமம் என்ன அமௌண்ட்ல நீங்க வேணாலும் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லைங்களா சார்? ஆமா சார், கண்டிப்பா எப்படி கேக்குறாங்களோ அவங்க என்ன சைஸ் கேக்குறாங்களோ அவங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். சுத்தமான உலகம் மஞ்சள் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கிற மெத்த தலகாணி எல்லாமே தயாரித்து தராங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தது வந்து ஆயக்குடி மீரான் பெட்ஸ் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற இந்த வீடியோ தான். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை வந்து வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மீரான் சார் கால் பண்ணி உங்களோட என்கொயரிஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸ்க்ரீனில் வந்து நான் அவருடைய நம்பர் நான் கொடுத்துருக்கேன், கூப்பிட்டாலும் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். நம்ம ஃபாலோவர்ஸுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டனும் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஃபாலோவராக இருந்தீங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கான கன்சிஸ்டன் ப்ரைஸும் கிடைக்குங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே சார், தேங்க்யூ சார், நன்றி.